முருகாட்டையாகி கொழுந்துக்கென்று இதைத்தாகி கல்லாரின் இதாகி வீரக்கங்காதல் இல்லாதவர்கள் மீதாகி வீரக்கங்காதல் விமலா போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பு தும்பாலயத்திலே அருள்கே அண்ணாமலையின் பெருமான் தேவடிகள் போற்றி போற்றி சேவா போற்றி நூறுக்கள் சிரிக்கே போற்றி சேவடி கல்வியாக்கி திரிய தன்னை காப்பாய் கிடைத்த ராதா போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் தும்பாலயத்திலே போற்றி அருள்மிகு முத்தகுலையா திருவடிகள் போற்றி போற்றி சிற்றம்பலம் திருவிளக்கிலே எழுந்தெழுக்கக்கூடிய எம்பாரிமானை போற்றி ஒரு பாடல் விளக்கினை ஏற்றி வெளியினை விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கலாமே மூத்தருவையாரை போற்றி பாடல் பிடியதன் பொறுமை வளமையில் வடிவொரு தனதறி வழிபடும் வழிவர அருளின் மிகுபடை வடிவினை வளமுறையிலேயே ஐந்து கரத்தனை ஆண் முகத்தனை திருநம்பிரை கோலம் இயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தை சரி போற்றுகின்றேன் திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சல் விருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர் மானை முகத்தானை காலவார் உருவருங்கை எடுக்கும் அக்கதை இந்தமிழ் செய்யலாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடற்கை ஐந்துளை கால்சனி நீர்முடி கடற்களைத்து கருத்துள் இருத்துவாம் இன்பமாயதராதிலே உங்கவும் துன்பமாயது தூரத்துள் நிற்கவும் முன்பராவரன்மை குடலோடறிந்தற்பி நின்றவோர் அணையை போற்றுவாம் உம்பது தேனமைக்க சிவாகி உங்களவை தேனமுதற்குணபூரி இன்பரது தேவரியை பலகாலும் என்றவையில் காதரவு பெருவாயே நம்பிதனைக்காகவன தனி போனே தந்தை வளர்த்தாளே கனியோனே அன்பதனக்கானங்களை புருவோனே ஐந்துலகத்து ஆணைமுகப் பெருமாளே தூங்காவதுரமோடு தொம்படில்லா வாழ்வருந்தரையே இன்றும் தாங்காதன் மனத்திடம் தகித்திலே செய்கை தரவிலேக்கு வாங்காத சுகமரண மனநிலையே உலகிட ரகுவேந்தே ஒன்றார பொருளான உத்தமனை உதார குணத்து வெற்றிலானே வானுலகம் மண்ணுலகம் வாழ மறைவாழ மாண்பெதிர் செய்ய வழியில் தமிழ் பார்வை திகழங்க ஞானமத ஐந்து கரம் மூன்று விழி நால்கால எண்கரனை பரவி அஞ்சலி செய்கிப்பா அந்த மகற்கு மணந்த உணப்படக்கும் எவன் வாழ்வதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டு இருந்து கலங்குமோ சந்தமரை ஆகமம் கடைகள் இவன்பால் தகவலுமோ அந்த இடையாம் கணபதியே அங்கு ஊரத் தொழுகின்றார் வாழும் தெரிந்தேனும் வாழும் வழக்கு வினாங்கும் கடன்புறக்கு நான் தருவேன் கோலம் செய்க அறிமுகத்தில் திருமணியே நீ எனக்கு சங்கல் தமிழ் ஒன்றும் சிற்றம்பலம் எல்லாரும் கையில ஒரு பூ எடுத்து வச்சுக்கங்க ஒரே ஒரு பூ மட்டும் கையில எடுத்து வச்சுக்கங்க கையெழுத்து முட்டுங்க எல்லாம் அமைதியா இருங்க நான் சொல்றதா அப்படியே திருப்பி சொல்லுங்க திருப்பி சொல்ல வேண்டாம் மனசுக்குள்ள சொல்லிக்கங்க உன்னவனே ஆணி பெற்றவனே சுத்திநலம் சொன்னவனே தூய்மை மிகத்தவனே மன்னவனே எல்லாம் சொல்ல அருள்மிகு மூத்த விளையாரே ஜோதியே சுடரே சுருளி விளக்கே ஒளிவிடர் விளக்கே எல்லாம் உள்ள அண்ணாமலையின் பெருமானே நாங்கள் செய்த நல்ல புண்ணியத்தின் காரணமாகவும் எங்களுடைய முன்னோர்கள் செய்த நல்ல தரத்தின் காரணமாகவும் வெள்ளலூர் உமாமகேஸ்வரர் கோயிலே நாங்கள் 108 சிவலிங்கங்களை கொண்டு சிவலிங்க வழிபாடு செய்ய இந்த வழிபாட்டினை தொடங்கி இருக்கின்றோம். நாங்கள் நடத்தக்கூடிய இந்த சிவலிங்க வழிபாடு சிறப்பான முறையில் நடந்தேறவும் அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய போர்த்தி வழிபாடுகள் பூசணைகள் பேரொழி வழிபாடு போன்றவை எல்லாம் செம்மையான முறையிலே நடந்தேறி இந்த நல்ல சிவலிங்க வழிபாட்டை ஏற்பாடு செய்த அன்பர் பெருமக்கள் இதிலே கலந்து கொண்டவர்கள் அவருடைய குடும்பத்தார் சுற்றத்தார் உற்றார் உறவினர் இந்த ஊரோர் உலகோர் அனைவரும் நல்ல அருணை நாட்டமும் சமய உணர்வும் இறை வழிபாடும் சிறுமறை சிந்தனையும் சித்தாந்த தெளிவும் உடையவர்களாக திகழ்ந்து நாள்தோறும் சிவபெருமானுடைய திருவடியை போற்றி திருநீர் அணிந்து உடுத்திர சாதனம் பூண்டு அடிகளுக்கு உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமும் உருவையும் காலம் தெரிஞ்சவும் அவரவருடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கவும் மனவாழ்க்கையில் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மனவாழ்க்கையும் மனவாழ்க்கை மேற்கொண்டவர்களுக்கு நிறைய குழந்தை செல்வங்களும் தொழில்களிலே மேலும் மேலும் சிறப்பும் வளமும் உயர்வும் பெறவும் எல்லோரும் நோயற்ற வாழ்வாழ்வியை குறைவற்ற செல்வத்தை பெறவும் எல்லா மக்களும் நலம் பெறக்கூடிய வகையிலே தேவையான காலத்திலே தேவையான அளவு நல்ல மழை வளத்தை நிகழவும் நாங்கள் அனைவரும்
அகிலனது நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, அறிவு, வழி, துணிவு, சந்தானம், ஆகிநல்லூர், நுகர்ச்சி போன்ற பெயர்களெல்லாம் பெற்று வாழ்வாங்கு வாழவும் இந்த வழிபாட்டை தொடங்குகின்றோம். எல்லாம் உள்ள விநாயகப் பெருமானே, எங்களுடன் இருந்து இந்த வழிபாடுகள் சிறக்க எங்களுக்கு வழிகாட்டுவதோடு பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருந்து அருள்புரிய உங்களுடைய திருவடி அணிந்து வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் விநாயகப் பெருமானை நினைத்து அந்த வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற புனியமிக்க வேண்டும் போட்டு அந்த கீழே அந்த முதல் சூரியனுக்கு முன்னால அந்த ஒரு பூவை போட்டு தப்பிக்கணும். போற்றியோ நமச்சிவாய. பேரூர் ஆதீனம் என்பது கடந்த 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆதீனம். தமிழையும் சைவத்தையும் உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற உன்னத ஆன்மீக நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய 25வது குருமகா சன்னிதானமாக இங்கு எழுந்தருளியிருக்கின்ற தவத்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்கள் இப்பொழுது அனைவருக்கும் ஆசி வழங்குவார்கள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உலகிலாமணந்தோருக்கரியவன் நிலவுலாவிய நீமணிவேதியன் அழகில் சோதி என் நம்பரத்தாழ்வான் மனத்திலம் வழி வாழ்த்தி வணங்குவான். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்துவதற்குரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆரம்பத்தில்வர் அம்மையப்பருடைய எங்களுடாலும் உயிர்த்தின் துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக் குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக் குறவர்கள், ஆதீனக் குறவர்கள், திருவள்ளுவர் உகாசியாகிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லவர்களாலும் திருக்கையாய பரம்பரை நீண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களாலும் கைலை குருமணி தமிழ் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொருளால் திருவடி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா இடங்களும் பெற்று வையத்தூர் வாழ்வாக்கு வாழ வாழ்த்தி வைக்கின்றோம். இன்று எழுபெரும் நதிகளிலே ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கும் காவிரி ஆற்றினுடைய கிளையாறுகளிலே தலையானதாக திகழக்கூடிய காஞ்சிமா நதியாகிய நொய்யலாற்றங்கரையினுடைய தென்பகுதியிலே வெள்ளலூர் உமாமகேஸ்வர பெருமானுடைய திருக்கோயில் வளாகத்திலே 108 சிவலிங்கங்களுக்கு வழிபாடுகளை நாம் செய்ய இருக்கின்றோம். இத்தகைய நல்ல வழிபாடுகளை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வகையிலே வந்து இங்கே அனைவருக்கும் ஆசிரியர் நடக்கக்கூடிய வகையிலே இங்கே வலியுறுத்திருக்கக்கூடிய ஐயனார் அறக்கட்டளையினுடைய சுவாமி அவர்களே, இதை நல்ல முறையிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சிவத்திலே மணிவாசகம் உள்ளிட்ட இந்த அமைப்பு குழுவினர்களே, அன்புடன் சார்ந்த அன்னையர்களே, பண்புடன் சார்ந்த பெரியவர்களே, தெய்வம் சார்ந்த குழந்தைகளே, அனைவருக்கும் நம்முடைய உலகிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவனையே சிந்திக்கும் திருப்பெருகி சிவஞானம் என்பது நம்முடைய முன்னோர்கள் வாக்கு. ஏனென்றால் சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியாக இருந்து நமக்கு அருளாளிக்கக்கூடியது. அத்தகைய சிவபெருமான் 3 வகையான வடிவங்களிலே நடுநாயகமாக இருக்கின்றார். அது என்ன 3 வடிவம் அப்படின்னா, உடுகுல நாம் உமாமகேஸ்வரர் கோயிலுக்குள்ள போய் நாம் சாமி கும்பிடும்போது பார்த்தோம்னா அங்கே சாமி இருக்கும், பக்கத்துல அம்மாள் இருக்கும். அவங்களுக்கு கண் இருக்கும், காது இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாமே கை எல்லாமே நமக்கு இருக்கக்கூடியதா இருக்கு. இந்த வடிவத்துக்கு பேரு உருவம்னு பேரு, உருவ வடிவம் என்று பெயர். அதே மாதிரி இறைவன் இருக்கிறார், நம்ம கண்ணுக்கே தெரியாத நிலையில் இருக்கிறார், அவருக்கு பேரு அரூப வடிவம்னு பேரு. கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய வகையில் அங்கீகராதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த உருவமாக இருக்கக்கூடியவர் அரூப வழிபாடு. இந்த 2க்கு இடப்பட்ட வழிபாட்டுக்கு பேரு அரு உருவ வழிபாடு. அங்க உள்ள இருக்கக்கூடிய உமாமகேஸ்வரர் மாதிரி இருக்கு, கண்ணை காது மூக்கு இதெல்லாம் இருக்காது. அதே சமயத்துல நமக்கு ஒரு உருவம் நமக்கு தெரியும். அந்த தெரியக்கூடியதான் பேரு அந்த அரு உருவ வழிபாடு. அதுதான் சிவலிங்க வழிபாடு என்று சொல்லி நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார். இத்தகைய சிவலிங்க வழிபாட்டை நாம் செய்வது என்பது எல்லா தெய்வங்களுடைய திருவருளை பெறுவதற்கு நமக்கு கிடையாது. நம்ம கண் முன்னால் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தில் பாத்தீங்கன்னா 3 பாகம் இருக்கும். மேல இருக்கக்கூடியது சிவபாகம், நடுவில் இருக்கக்கூடியது விஷ்ணு பாகம், கீழே இருக்கக்கூடியது பிரம்மபாகம். இந்த 3 வகையான பாகங்களையும் கொண்டது. அந்த 3 பேர் நமக்கு அதில் எழுந்து இருக்கிறார். இந்த 3 பேர் எழுந்து இருந்தாங்க என்ன அர்த்தம்? இவர்களோட பெரும் தேவியர்களும் இருப்பார். மேல சிவபெருமான் இருந்தால் உமையமே இருப்பார். திருமாலாகிய விஷ்ணு
இருப்பார். பிரம்மா இருந்தால் கடமைகளாகிய சரஸ்வதி இருப்பார். அப்ப இங்க முப்பெரும் தெய்வங்களும் நமக்கு முன்னால முப்பெரும் தேவியர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நம்ம ஊருக்கு யாராவது மாவட்ட ஆட்சியர் வந்துட்டாருன்னு சொன்னா என்ன ஆகும்? அதுக்கு கீழே கிராமம்லாம் வந்துருவாங்க. காவல்துறை அதிகாரி, வட்டாட்சியர், கிராம எல்லாரும் வந்துருவாங்க. அது மாதிரி இவர்களெல்லாம் இங்க எழுந்தொழி இருக்கிறார்கள் சொன்னால் இந்திரன், அக்னி, கூற்றுவர், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசான் என்று சொல்லக்கூடிய எல்லா தெய்வங்களும் இங்க வந்து விடுவார். அத்தனை தெய்வங்களும் நமக்கு கண்ணுக்கு முன்னால நாம் எழுந்தருளை செய்து வழிபாடு செய்கின்ற போது வருகின்றார். அந்த தெய்வங்களுக்கு உண்டான ஒரு வழிபாட்டை நாம் செய்யணும். அந்த வழிபாடு செய்யக்கூடிய வகையில அது நீண்ட காலமாக நம்முடைய நெறிமுறையிலே இருக்கிறது. உலகத்துல கைலாயத்துல சிவபெருமான உமையமையும் காட்டுகிறார். இந்த உலகத்துல சிறந்தது எது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிவபெருமான் என்ன சொல்றாரு? நான் நிறைய ஆகமங்களை செய்திருக்கிறேன். எண்ணில் ஆகமம் இயம்பிய நான் ஏகப்பட்ட ஆகமங்களை பெற்றிருக்கின்றேன். 28 என்று சொன்னாலும் கூட அதுக்கு மேலேயும் ஆகமங்களை பெற்றிருக்கின்றேன். அதுல சிறந்தது எது அப்படின்னு சொன்னா சிவ பூஜை செய்வது என்கிறார்கள். எண்ணில் ஆகம் இயம்பிய எழுவெல்லாம் உண்மையாவது சிவ பூசனை என உரைக்க உடனே நம்ம என்ன பண்ணாங்க? அப்படிங்களா, நான் போய் மற்றவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டக்கூடிய வகையில அந்த மாதிரிலாம் முதல்ல வந்து காஞ்சிமா நதியில, அதாவது ஏகாம்பரநாதருடைய அந்த கோயில் இருக்கக்கூடிய நதி, அங்க இருக்கக்கூடிய அந்த நதியில அங்க வந்து மணல கம்பாமா நதி என்று சொல்லக்கூடிய அந்த நதியில அவங்க ஒரு மணல சிவலிங்கம் பிடிக்க வச்சு முதல்ல சிவலிங்கம் பண்ணி வழிகாட்டாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் நாம எல்லாம் செய்ய வேண்டியதுன்னா அதுக்கு அடிப்படையாக முதல்ல காட்டினது அம்மா தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில அவர்கள் காட்டிய வழியில நீண்ட காலமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த சிவலிங்க வழிபாட்டை செய்து வருகின்றார். அப்படிப்பட்ட வகையில இந்த சிவலிங்க வழிபாட்டுல நாம் என்ன செஞ்சோம்னா, போன திருவாதிரையின் போது நம்முடைய பாடலுக்கு கோயில் இருக்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் ஒவ்வொரு சிவலிங்கத்திலையும் ஒவ்வொரு கோயிலுடைய லிங்கத்தை எழுந்தருள செய்து அதுக்கு வழிபாடு செஞ்சோம். நம்முடைய கோயிலுடைய பல ஊர்களில் இருக்கக்கூடிய கோயில்களை போய் அங்க அவர்களுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சோம். அதோட மட்டும் இல்லாமல் திருநீராக அர்ச்சனை செஞ்சோம். அவருக்கு அமுதூட்டி பேரொழி காட்டி வழிபாடு செய்தோம். அதே மாதிரி நேரம் கிடைக்கிற போதெல்லாம் மற்ற ஊர்களில் செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் அங்கங்க அன்பர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நாம் இங்கே 108 சிவலிங்கங்களை கொண்டு இங்கே வழிபாடு செய்கின்றோம். இந்த சிவலிங்க வழிபாட்டை நீங்கள் செய்கின்ற போது ஒன்னே ஒன்றுதான் நிற்கும். ஒரே ஒரு இந்த சிவலிங்க கோயில், எந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னாலும் தெரியும். அது கிழக்கு பார்த்த கோயிலா இருக்கா, வடக்கு பார்த்த கோயிலா இருக்கா, மேற்கு பார்த்த கோயிலா இருக்கா, எங்க இருந்தாலும் தெரியும். அந்த சாமி கிழக்கையோ மேற்கையோ பார்த்துட்டு இருந்ததுன்னா அந்த ஆவுடையார் வடக்க பார்த்துருக்கோம். அதே மாதிரி தெற்கையோ வடக்கையோ பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஆவுடையார் கிழக்க பார்த்துருக்கோம். அது மாதிரி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு ஒரு ஆவுடையார் தெரியுங்களா? இந்த கோமுகமா இருக்கிறத இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. கோமுகம் என்று சொல்லக்கூடிய நீங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இல்ல, அதை மட்டும் பார்த்துருக்கீங்க. அதே வச்சுக்கீங்க. செஞ்சீங்கன்னா சரி, எப்ப நாம சிவபூஜை செய்தோம் சொன்னாலும் அதே மாதிரி வச்சு அந்த ஆவுடையாரை எனக்கு திருப்பி வைக்கீங்க. அதுக்கு நாம் செய்கின்ற போது நமக்கு முன்னால சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய உண்மையான அன்போடு நீங்க செய்யலாம். இது மட்டுமல்ல, இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவில் இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் சேர்ந்து 108 சிவலிங்கங்களை வீட்டு செய்கின்றார். இதெல்லாம் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு நேரம் கிடைக்கின்ற போது அளவா நாம் இந்த மாதிரி சிவலிங்கங்களை வீட்டு வந்து நம்ம பகுதியில ஒரு 5 சிவலிங்கமோ 10 சிவலிங்கமோ வச்சு இதே மாதிரி வழிபாடு செய்யலாம். நீங்க எப்போ வந்தீங்கன்னாலும் பேரூராட்சியத்துல நாங்க இந்த மாதிரி எங்க இந்த பகுதியை நாங்க செய்ய போறோம், எங்களுக்கு ஒரு 5 சிவலிங்கம் கொடுங்க, 10 சிவலிங்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்வதற்காக இருக்கின்றோம். அல்லது நம்ம வீடுகள் வச்சுட்டு வாரத்துக்கு எல்லாரும் திங்கமையாச்சுன்னா நம்ம வீட்டிலேயே சிவபெருமான எழுத்தருளை செய்து அவருக்கு இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் என்று சொன்னால் அதற்குண்டான வழிபாடுகளையும் செய்ய இருக்கின்றோம். அதனால நாம் செய்த புண்ணியம், என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்று சொல்லுவார். வாய்த்தது நந்தமக்கு ஈதோ பிறவி என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தின் காரணமாக நாம் அனைவரும் இங்கே சிவலிங்க வழிபாட்டை தொடங்கி இருக்கின்றோம். இந்த வழிபாடு செம்மையான முறையில் நடந்தேறவும் இந்த வழிபாட்டினுடைய பயனாக எல்லோரும் எல்லா நலன்களும் பெறவும் இறைவனுடைய வெற்றி நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து நமது நிகழ்வுக்கு எழுந்தருளி இருக்கின்ற சுவாமிகளுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. Oh
சிறப்பான முறையில் செய்தவர்கள். கொஞ்சம் பின்னாடி பாருங்க. மாரிமுத்து அவர்கள் நிலைக்கு வரவும். கமிஷன் மாமா கஸ்தூரி மாமா உட்காருண்ணா உட்காந்துட்டீங்க. தில்லை சிற்றம்பல திருவாசக புற்றவரை நீ தினந்தோறும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பார்க்கிறாக செய்து கொண்டிருக்கின்ற அம்மையார். மேலும் பொள்ளாச்சி இவங்க சமூக சேவை மற்றும் ஆன்மீகத்தை வளர்க்கின்ற சிறந்த பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கஸ்தூரி அம்மாவே நமது அடியார் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். வளர்மணி அம்மா மேடைக்கு வரவும். ஜெயலட்சுமி சாரதா அம்மையார் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு ஆன்மீக தொழிலை செய்திருக்கிறார்கள். அவரை பாராட்டி நமது மாரிமுத்து இந்த இனிய நிகழ்ச்சியை அருமையான முறையிலே வடிவமைத்து அழைப்புகள் அடித்து மற்றும் போஸ்டர் எல்லாம் அடித்து கொடுத்த நமது மாரிமுத்து மேடைக்கு வரவும். அன்பர்கள் மக்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னால சொல்ற தண்ணீர் கொடுத்திருக்கின்றார்கள். பெண்ணவனா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பூவை எடுத்துக்கணும், அதை எடுத்து கையெழுத்து கொடுத்துருங்க. அதுல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புனிதங்களையும் அங்கே எழுந்தெழுத்து செய்கின்றோம். அதனால கையெழுத்து கொடுத்துருங்க. நான் சொல்றத மனசுக்குள்ள சொல்லுங்க. ஏவீடர்களை பட்டிருக்கின்றேனே பிறவி எடுத்து வாங்கி அங்கே கூவி அவர்கள் அனைத்தும் துருவி போக குறிகள் அறிமுகத்து ஆண்டு கொண்டார் போல் தாவி முதல் காவிரியினர் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை பொற்கரணி தென்னீர் கோபியோடு குமரிகள் திட்டம் சூழ்ந்த குழந்தைக்கே போட்ட தெங்குந்தாரே. அந்த பூ மேல போட்டுங்க. பூ அந்த தண்ணிக்குள்ள போட்டு கையெழுத்து அப்படியே கூட்டி வச்சுங்க. மேல கையை காத்து வச்சுங்க. அப்படியே நீட்டு வச்சுங்க. அது மேல இருக்கு தண்ணி. ஒன்றாயிரம் இல்ல சொம்பு மேல வைங்க. சொம்பு மேல கையை வச்சுங்க. அப்படியே ஒன்றாயிரம் இந்து மானாதாமே ஒளிதோர் ஒளி உண்டாதாமே நின்றாயிக்கும் நின்றாதாமே நீர்வழிதி ஆகாசம் ஆனாதாமே தொன்றாடி ஒற்றை இறைத்தாதாமே கோலப்படம் உடையாதாமே சென்றாடு திட்டங்களானாதாமே திரு ஆலங்காடுரை செல்வதாமே. அந்த சொம்பை வச்சுட்டு அந்த சொம்புல போட்ட பூ எடுத்து தலைக்கு 3 தடவை வச்சுங்க. சென்றாடு திட்டங்களானாதாமே சென்றாடு திட்டங்களானாதாமே உள்ளம் பெருங்கோயில் ஊடங்கு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் நல்ல தெரிந்தாக்கு சீனம் சிவலிங்கம் கள்ளப்புடனைக்கும் காலாமணிகளுக்கு. அதே மாதிரி 4 மூலையும் அந்த தீர்த்தத்தை எடுத்து அப்படியே தொழிச்சிங்க. வானாகி மண்ணாகி ஒளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்றைமாய் கோணாகி யான் ஜெகதென்றவரை குத்தாக்கு வானாகி விட்டாயி சொல்லி வாழ்த்துவனே. அப்புறம் நான் பூசைக்கு இருக்கிற பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்கள் மேல நாம அப்படி எழுந்து எல்லாம் சேவனாய் போக்கி சுரவாய் தேவா போக்கி கொள்ளாமடுவார் படையாய் போக்கி கொள்ளும் தொற்று நினைத்தாய் போக்கி பிள்ளாவேமனையாய் போக்கி வீரட்டங்காதல் விமலா போக்கி போற்றி. அப்புறம் அந்த சிவலிங்கத்தின் மேல நம்ம கை வைக்கிறோம். ஒரு மேல சும்மா லேசா மேல கையை வச்சுட்டு நான் சொல்றது வாயானை மனத்தானை மனத்து எழுத்தானை எழுத்தறிந்து
இருப்பான் தன்னை தூயானை தூவிலே ஏற்றான் தன்னை தொடர்ந்து கட்டளையானை சிவமாய நன்மையை போற்றுகின்றேன். அடுத்தது கையில் கூப்பிடுங்க. நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தை நாம ஒரு தடவை தூய்மைப்படுத்திக்கிறோம். மந்திர தூய்மை. நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நான் அறிவு இச்சையும், நம சிவாயவே நான் அவின்று ஏற்றுமே, நம சிவாயவே நன்னெறி காட்டுமே. இப்போ அந்த திருநீர் எடுத்து எல்லாரும் நெத்தியில கையில உத்தூரமா போதிக்கலாம். மந்திரம் மாவதே நீரே மாணவர் மேலதே நீரே, சுந்தரம் மாவதே நீரே துதிக்கப்படுவது நீரே, தந்திரம் மாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே, செத்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, சந்திரக்கரையில் வைத்த சங்கரட்டாமவேதி அந்தரத்து அமர்கோமான் நெருடூர்யாந்தன் மந்திரம் நமசிவாயவாக நீரணிய பெற்றால் வெந்துரும் வினையும் நோயும் விலகிச் சென்றே. தொடர்ந்து அபிஷேகம் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அதற்கு முன்பு சிறப்பு செய்யப்படுகிறது. கிருஷ்ணா மற்றும் பாக்கியலட்சுமி அம்மா எல்லா இடங்களிலும் சங்கநாதம் வழங்கும் அம்மையார் அவர்கள், தொடர்ந்து முன்னாள் மாவட்ட உறுப்பினர் மரியாதைக்குரிய டி ராஜன் அவருடைய துணைவியார் கோபதி அம்மையார், கிருஷ்ணா வந்து உழவார பணி மற்றும் எல்லா பணிகளிலும் நமக்கு உற்ற உறுதுணையாக இருக்கின்றார். மாறி விடுவாங்க. இவர் இந்த அச்சக சிறப்பாக மனைவி இலக்கியம் அருமையான பெயர். இலக்கியம் இந்த காலத்தில் இலக்கியம் இருக்கிறது. அக்கா மாணவர்
பாருங்க, இப்படி மடிச்சு இப்படி நேரம் இப்படி லிங்கம் பாருங்க, இப்படி கீழே கட்டிடுது. பரம்பொருளாக இருக்கின்ற செம்பெருமானின் எம்பிராட்டி எழுந்தருள் செய்யும் நிகழ்வு. திருச்சிற்றம்பலம். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்தார் அமுதே பொய்மையே பெருக்கே பொழுதனே சுருக்கும் புலியோன் கணக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே உன்னையே சிக்கன பிடித்தே இங்கே எழுந்தருள்வது இனியே. எல்லாம் பல எம்பிராட்டியாக இருக்கிறார் அம்பிகையே எழுந்தருள் செய்யும் நிகழ்வு. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமணமே ஒன்றே வாசடமே பனிதரும் திங்களும் பாம்பும் பகுதியர் பிடித்த புனிதரும் என்னாலும் பூத்தவளே. கந்த கடவுளாம் நமது தமிழ் கடவுளாக இருக்கின்ற எல்லாம் உள்ள சோமஸ்கந்தரால் விளங்கக்கூடிய கந்த பெருமானை எழுந்தருள் செய்யும் நிகழ்வு. உருவாய் இருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் வெளியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உகனே குருவாய் வருவாய் அருள்வாய் உகனே. உங்க கைகள் இருக்கின்ற மழை இடது கை மாற்றிட்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஒரு போட்டுங்க. ஈஸ்வரனை போற்றி எந்தையை போற்றி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனை போற்றி சீரார் பெருந்துரையும் தேவனை போற்றி ஆராய் குமரனை போற்றி காவாய் இழந்திரனை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வென்றாகி விண்ணாகி இன்றாய் போற்றி வீராமி ஆடலை உண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே உழைத்தாய் போற்றி கோபால சத்தொழியே போற்றி ஆற்றாகி எங்கே வந்தாய் போற்றி ஆரங்கமாய் வேதமானாய் போற்றி காற்றாய்க்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி உழைத்தாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி அங்கோன் அறியாமல் நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் உதைத்தாய் போற்றி கோயிலாய் சிந்தை உண்டாய் போற்றி கடிய உரமோடு மின்னே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி விசுமோடகனே போற்றி நீலாடமுடையாய் போற்றி அங்கோன் தெரியாமல் நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் உதைத்தாய் போற்றி கோயிலாய் சிந்தை உண்டாய் போற்றி கடிய உரமோடு மின்னே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் பல அமைதியாக இருக்கின்ற பராசக்திக்கு போற்றி. சுருமலர் கைமலர் பூமலர் போற்றி புத்திரை தொழிலோடு போற்றி கமலிற்கு வாசுவதம் கலசம் போற்றி இரும்பவனை எடுத்தான் அங்கையன் கண்ணியந்திராட்சி திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் பல கந்த கடவுளாக இருக்கின்ற முருகப் பெருமானுக்கு போற்றி. பன்னிரை இறந்தாய் போற்றி பசுப்பொன் மாமையிலாய் போற்றி முன்னிய கருணையார் முகப்பெரும் பொருளை போற்றி கண்ணியர் இருவதிக்கு வருதி போற்றி பழனிநாத தண்டாயிர பாணி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. அங்க இருக்கின்ற விளக்கெடுத்து அப்படி எல்லாம் உள்ள இறைவனுக்கு தேவார் விளக்கதே இருள்கெடுப்பது சொல்லக விளக்கதே சோதி உள்ளது பள்ளக விளக்கதே பலரும் காண்பது நல்லக விளக்கதே நமச்சிவாயவே நல்லக விளக்கதே நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். அப்படியே கைகளை கூப்பி உங்களுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினைச்சு இப்பொழுது நமது கோடி அர்ச்சனை நிகழ்வானது இப்பொழுது துவங்குள்ளது. ஆகையால் அனைவரும் உங்களுடைய திருக்கரங்களை இணைத்து எல்லாம் வல்ல விநாயக பெருமானை அம்மையப்பராக இருக்கின்ற இறைவனே இறைவியே கந்த கடவுளாக இருக்கின்ற முருகப்பெருமானை மற்றும் எங்களுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வமே எங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கின்ற இஷ்ட தெய்வமே என்ற வண்ணத்தில் அனைத்து தெய்வங்களையும் நினைத்து இப்பொழுது இந்த நிகழ்வானது
எல்லாம் உள்ள இங்கிருந்தபடி எங்களுடைய வாழ்வில் உடல் நலம், நீலாயுள், நிலை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம், ஒழுக்கமிக நம்பிக்கை ஆகியவற்றை மேலோங்கவும் நாங்கள் நினைத்த காரியம் அனைத்து நிறைவேறவும் 16 செல்வங்கள் வளம்பெற்று நம்பெற்று வாழவும் எல்லாம் உள்ள இறைவனை நீங்கள் துணை புரிந்து தள்ள வேண்டும் என்ற வண்ணத்தில் இப்பொழுது இந்த கோடியரசனை பெருவிழாவானது துவங்கின்றது. அனைவரும் என்ன செய்றீங்கன்னா, இடது கை வந்து சின்முத்திரை போட்டுக்குங்க. உங்களுடைய முதுகு தண்டானது ஞான கம்பம் போல இருக்கோடுங்க. யாருமே கீழே குமிஞ்சு நிமிந்து நல்லா முதுகு எப்படி இருக்கோடுங்க, ஞான கம்பம் போல இருக்கோன்னு. இடது கை வந்து எப்படி இருக்கோடுங்க, சின்முத்திரை போட்டுக்குங்க. வலது கை வந்து மான்முத்திரை, மானோட குங்குமால இருக்கு, மான்முத்திரை போட்டுக்குங்க. இந்த தேவி காற்றால் நம் உடலிலும் உள்ளத்திலும் அலையலையால் பாய்ந்து பரவட்டு. ஆகியால் என்ன செய்யுங்க, இடது கையே சின்முத்திரையிலுமே வலது கை மான் முத்திரையிலும். அப்ப நீங்க வழிபாடு செய்யும் போது தலட்சக்தியானது எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியாம உங்களுடைய உள்ளத்திலும் உயிரிலும் இந்த இருக்கின்ற தேவி காற்றால் எல்லாமே நம்ம உடல்ல போய் வருகிறது. ஆகியால் யாரால் நிமிர்ந்து உட்கார்ந்து வலது கை மான் முத்திரை, எல்லாம் கை காமிங்க. மான் முத்திரை தூக்கி மானோட கொம்பு மாதிரி இருக்கு பாருங்க, அது மான் முத்திரை. இடது கை சின்முத்திரை, சின்முத்திரை காமிங்க. இப்பொழுது வந்து வழிபாடானது துவங்குகின்றது. நாங்கள் சொல்வோம், நீங்களும் திருப்பி போற்றுவோம். நம சிவாய, சிவாய நமோ என்று சொல்லி வழிபாடு துவங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரனே போற்றி, போற்றி. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். அப்படியே விபூதி என்ன செய்யுங்கன்னா, அடி முடிகளை சொல்ற சுவாமியோட தலை உச்சியிலுமே அவருடைய திருவடியிலுமே போட்டு அப்படியே Siva
சிவாய நமகோ போற்றியோம் நம சிவாய 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 சிவாய நமகோ நம சிவாய சிவாய நமகோ போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ சிவாய சிவாய நமகோ போற்றியோம் நம 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 சிவாய சிவாய நம சிவாய சிவாய நமகோ போற்றியோம் 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 நம சிவாய 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 நமகோ போற்றியோம் நம 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 சிவாய சிவாகோ போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ 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 போற்றியோம் நம
போற்றியோம் நம சிவாய சிவாய நமோ 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 போற்றியோம் நம சிவாய போற்றியோம் நம சிவாய சிவாய நமோ 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 போற்றியோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமோ 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 போற்றியோம் நம சிவாய சிவாய முதல் அமர்வு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு தட்டிலே அந்த இனிப்பு எம்பெருமானுக்கு படைப்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது எம்பெருமானுக்கு நாம் அன்னம்பாளிப்பு என்கின்ற வழிபாட்டை செய்ய இருக்கின்றோம். அவர்கள் கைகளினாலே சொம்பில் இருக்கின்ற தண்ணீரை லேசாக குறைத்துக் கொண்டு எம்பெருமானுக்கு ஒரு பூ எடுத்துக்கொண்டு எல்லாரும் ஒரு பூ எடுத்துக்கங்க. பூ எடுத்து அந்த பூந்தியை எடுத்து கையில் வைங்க. பூ மூலம் எம்பெருமானுக்கு கையில பூந்தி அப்படி தட்டு இருக்குங்க. பூ எடுத்துக்கங்க. அந்த பூந்திய எம்பெருமானுக்கு சாப்பாடு குட்டுற மாதிரி, குழந்தை குட்டுற மாதிரி அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் வேள்வி பூவிசை என் அன்னம் பாலிக்கும் ஆறு வண்டின் முறை இப்பொழுது எம்பெருமானுக்கு பேரொழி வழிபாடு என்கின்ற நிகழ்வு இந்த கட்டு கையில கொடுப்பாங்க. இல்ல அவங்க கையில கொடுப்பாங்க.
தட்டு கற்பூரம் எழுதி கொடுப்பாங்க. அது எம்பெருமான பாருங்க. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத திருச்சிற்றம்பலத்துள் நின்றே ஓட்டி ஓட்டி அந்த கற்பூரி வகையாங்க. கற்பூர தீர் போல் வைங்க. ரொம்ப ஜோரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கற்பூர தீர் மேல வைங்க. எல்லாம் 3 முறை ஐயா சொல்றாங்க. ஒரு 3 முறை ஈச்சா கிரியா ஞானமாக இருக்கின்ற இந்த 30 சக்திகளை கொண்டது தீபாவளி. அப்படிப்பட்ட தீபாவளி சரி ஒரு 3 டைம் மட்டும் சுத்துங்க. கீழே படிச்சு காமிக்கோனே 3 டைம். சரிங்க. திருச்சிற்றம்பலம். கற்பனை கடந்த சோதி கதிரையே உருவமாகி அற்புத கோணமோரு அருவரே. தொடர்ந்து சுவாமி சின்மய ராசானந்த சரஸ்வதி திருவாலயத்தை சேர்ந்த சுவாமிகளுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மறையுடைய